திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள சின்னக்காவணம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அஷ்டோத்திரவல்லி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோவில், சின்னக்காவணம், திருவள்ளூர். மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலமாகும். இது ராமலிங்க அடிகளாரின், அதாவது வள்ளலாரின் தாயார் பிறந்த இடமாகும். இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அதன் கிழக்கு பகுதியில் ஒரு கோயில் குளம் உள்ளது. தெற்கு பகுதியில் 3 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. அதை மாற்றிடும் விநாயகரும் நாகர்களும் ஏரழிஞ்சல் மரத்தின் கீழ் உள்ளனர். அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே. பிரதான கோயிலின் நுழைவாயிலில் விநாயகர் முருகனுடன் ரிஷபரூடராக உள்ள சிவன் மற்றும் பார்வதியின் சுதை சிற்பங்கள் உள்ளன. பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் ரிஷபம் ஆகியவை பிரதான கோயிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளன. அருள் தூவிடும் மண்ணாமலை இருள் போக்கிடும். மூலவர் ஸ்ரீ அஷ்டோதீஸ்வரர், உற்சவமூர்த்திகள் மற்றும் சதுர்வேதபுரீஸ்வரர் ஆகியோர் கிழக்கு நோக்கிய நேர்கோட்டில் உள்ளனர். கருப்புண்டு உருப்புண்டு வரும் வாழ்விலே. அர்த்த மண்டபத்தில் சிவகாமி, நடராஜர் மற்றும் விநாயகர் உள்ளனர். கோஷ்ட விநாயகர் அம்பாள் அஷ்டோத்திரவல்லி பிரவேசம் செய்த உடனேயே தனி சந்நிதியில் இருக்கிறாள். இங்கு பிறக்காத வரம் வேண்டுமே. அம்பாள் அபயவரத ஹஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். இமை 2 கிடை நின்று ஜொலிக்கின்றவன். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், சிவசூரியன், பைரவர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்திக்கு அருகில் சிவலிங்க பானகம், நவக்கிரகங்கள் உள்ளன. சுழுமுனையோடி சுகமாகி திளைக்கின்றவன். தல வரலாறு. இக்கோயில் நந்திவர்மன் என்னும் சோழ பேரரசன் அரசாண்ட காலத்தில் கட்டப்பட்டது. பழமையான பெயர் சதுர்வேதபுரம். இவ்வூரிலிருந்து அருள் புரியும் காரணத்தினால் அருள்மிகு சிவகாமி உடனுரை அருள்மிகு சதுர்வேதபுரீஸ்வரர் என்ற பெயர் இங்குள்ள இறைவனுக்கு வழங்கப்பட்டது. போக்கிடும் ஆராதனை. இத்திருக்கோயிலில் ஏர் அழிஞ்சல் மரத்தை காணலாம். மரத்தின் வயது இப்போது சுமார் 2900 வருடங்கள். ஒரு சமயம் அகத்திய மாமுனிவர் காசிக்கு செல்லும் முன் அவரது கனவில் சிவபெருமான் தோன்றி இங்கிருக்கின்ற ஏர் அழிஞ்சல் மரத்தடியில் சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து வந்தால் காசிக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கேயே கிடைத்துவிடும் என்று கூறினார். அதன் காரணமாக அகத்திய முனிவர் ஆரண்ய நதிக்கரையில் மணல் கொண்டு வந்து தினமும் சிவபெருமானை நினைத்து மணலில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார். விளக்காக உனை கண்டு ஒளி கூடினேன்.
108வது நாளில் வேதங்களுக்கு அதிபதியாகிய விநாயகப் பெருமானை வழிபட மறந்துவிட்டார். இதை நினைவுபடுத்தும் பொருட்டு 108 சிவலிங்க பிரதிஷ்டைகளும் ஒன்றாக இணைந்து விநாயகராக காட்சியளித்தனர். இவ்விநாயகர்தான் இன்றும் அங்கோள கணபதியாக நமது இக்கோயிலிலிருந்து அருள் பாலிக்கிறார். பின்னாளில் இதை கேள்வியுற்று நந்திவர்மன் என்னும் பேரரசன் சிவலிங்கம் மற்றும் அம்பிகையை பிரதிஷ்டை செய்து அவர்களுக்கு அருள்மிகு அஷ்டோதீஸ்வரர் 108ஈஸ்வரர் என்றும் அருள்மிகு அஷ்டோதிரவல்லி 108ஈஸ்வரி என்றும் பெயரிட்டு வணங்கி வந்தான். அதுதான் இன்றளவும் மக்களால் அப்படியே வழிபட்டு வருகிறது. அதை மாற்றிடும் ஈசன் துணை இமை போதும் நெஞ்சத்தில் நீங்காமலே நிலைக்கின்ற மெய்யான அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே. தல விருட்சம் ஆதிசங்கராச்சாரியார் சிவானந்த லகரியில் பக்திக்கு எடுத்துக்காட்டாக ஏர் அழிஞ்சல் மரத்தை எழுதியுள்ளார். பங்குனி மாதத்தில் பூ பூத்து சித்திரை வைகாசியில் பழம் பழுத்து கீழே விழும். அழிஞ்சில் விதைகளின் தன்மை என்னவென்றால் கீழே விழுந்தவுடன் மரத்தின் விதைகள் தாமே ஊர்ந்து சென்று மரத்தில் ஒட்டிக் கொள்ளும். இவ்வாறு மரத்தில் ஒட்டிய விதைகளை யாராலும் பிரிக்க முடியாது. எனவே இதனை வேத வித்து, அதாவது இறைவனுடன் தாமே சென்று ஐக்கியமாகின்ற வித்து என்று பொருள்படும் வகையில் இதனை தேவ மகிமை வாய்ந்ததாக மகரிஷிகள் போற்றினர், வணங்கினர். இந்த மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமான்தான் அருள்மிகு அங்கோள கணபதி. சுயம்புவாக தோன்றிய இவர் கேட்ட வரத்தையெல்லாம் நமக்கு வழங்கக்கூடியவர். வழிபாடுகளும் நேர்த்திக் கடன்களும். விநாயகப் பெருமானுக்கு வடமாலை அணிவிக்கிறேன் என்று வேண்டுதல் செய்தால் நாம் நினைத்த காரியம் உடனே கைகூடும். இந்த மரத்துக்கு ஏர் அழிஞ்சல் மரம் தமிழில், சான்ஸ்கிரிட்டில் அங்கோள விருட்சம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை பற்றி ஆதி சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. எதனால் இந்த மரத்தை பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொன்னார்னாக்கா, இந்த மரத்தை பழம் கீழே வந்தாக்கா மேலே இருக்க பழம்லாம் எறும்பு சாப்பிட்ட பிறகு சில விதைகள் மட்டும் செடியிலே போய் வெட்டிக்கும். சான்ஸ்கிரிட்டில் அந்த மரத்துக்கு அங்கோள மரம்னால அங்கோள பீஜ நிஜபய சந்ததி ஆயுஷ்காந்த சூச்சிக்கான ஸ்லோகம் வரும். அந்த அங்கோள மரத்தில் எப்படி போய் விதைகள் ஒட்டுதோ, மேக்னெட்டில் இரும்புலாம் போய் எப்படி ஒட்டிக்குதோ, கடலில் இந்த ஆறுலாம் போய் எப்படி சேருதோ, கொடியில் அதை பிடிச்சி எப்படி மேலே ஏறுதோ, அது மாதிரி நம்ம மனசு எப்பயும் சுவாமின்ட்ட பக்தியாக இருக்கணும்னு இருக்கார். அதே மாதிரி அகஸ்தியருக்கு சிவன் சொன்னாராம், இந்த அங்கோள மரம் எங்கே இருந்தாலும் சரி அது கீழே சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்மளாம் சஹஸ்ரலிங்கம் பார்த்துருப்போம். ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் குட்டி குட்டியாக செதுக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த லிங்கத்தில் செதுக்கலை. காரணம் என்னன்னாக்கா, அவர் வச்சு 108 சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து ஒரே புள்ளியார உருவானதுனால ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்குது. பேர் மட்டும்தான் 108ஈஸ்வரர். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இந்த அம்மனுக்கு இங்கே அஷ்டோத்திரவல்லி அம்மன், அதாவது சான்ஸ்கிரிட்டில் அஷ்டோத்தீஸ்வரர், அஷ்டோத்திரவல்லி. அஷ்டோத்திரவல்லி அம்மனுக்கு கல்யாணம் தடைப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுன்னாக்கா ஒரு 3 பௌர்ணமிக்கு இங்கே ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணோம்னாக்கா அந்த கல்யாண தடையும் வேலையும் குடி சேர்ப்போம் நல்லபடியாக முடியும். தை மாதத்தில் காணும் பொங்கல் தினத்தன்று விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமும் ஏரழிஞ்சல் மரத்துக்கு புத்தாடைகள் அணிவித்து அர்ச்சனை செய்தால் எல்லா சுபகாரியங்களும் நிறைவேறும். கைலை மலையில் காண்கிற சிவமே, காசியில் ஆளுமை செய்திடும் சிவமே, கங்கை சடைதனில். திருமண தடை இருந்தால் 3 பௌர்ணமிக்கு இங்கு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அஷ்டோதிரவல்லி அம்பிகையை வணங்கி அம்பிகைக்கு ரோஜா பூ மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமண தடை நீங்கி திருமணமும் சுப காரியங்களும் இல்லத்தில் நடைபெறும்.
விசேஷ நாட்கள். ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி, பௌர்ணமி, பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி தினத்தன்று 108 சங்கபிஷேகமும் 4 கால பூஜைகளும் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணமும், சித்ரா பௌர்ணமியில் விளக்கு பூஜை, நவராத்திரி உற்சவம், ஐப்பசி மாத பௌர்ணமியன்று அன்னாபிஷேகமும், மார்கழியில் திருவெம்பாவை, ஆருத்ரா சிறப்பு அபிஷேகமும் உற்சவமும் மிகச் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது. கொண்ட சிவமே, இரவும் பகலும் காத்திடும் சிவமே, அடியார் நலம் என்றும் நாடிடும் சிவமே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் சிவ நம சிவாயவே. பித்தம் தீர்க்கும் தத்துவ சிவமே, இருள் போக்கும் பிறை சூடிய சிவமே, மறவாதென்றும் நினைக்கின்ற சிவமே, தொழுவார் அவர் துயர் நீக்கிடும் சிவமே, தோடுடை செவியன் பூமுகச் சிவமே, தூவெண்மதிதனை சூடிய சிவமே, காடுடை சுடலை பூசிய சிவமே, ஏடுடை மலரான் பூசித்த சிவமே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் சிவ நம சிவாயவே. அல்லல் அறுக்கும் சுந்தர சிவமே, தொல்லை வினைதனை தீர்க்கின்ற சிவமே, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கா சிவமே, ஆராயின்பம் அருளும் சிவமே, பொய்யாயின போய் அகலும் சிவமே, மெய்யாய் நின்று மிளர்கின்ற சிவமே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் சிவமே, சிறந்தடியார் சிந்தை ஊரிடும் சிவமே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் சிவ நம சிவாயவே. தாயிற் முழு முதற் சிவமே, மாசற்ற ஜோதி மலர்ச்சுடர் சிவமே, தேசனை தேனாரமுதே சிவமே, தீர்த்தமையாட்கொள்ளும் அழகே சிவமே, அன்பர்க்கு யாவையுமாகிய சிவமே. இவ்வூரில் திருவருட்பிரகாச வள்ளலாரின் தாயார் சின்னம்மையார் பிறந்த இல்லத்தில் மணிமண்டபம் இருக்கிறது. இங்கு தினமும் மதிய நேரத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் சிவ நம சிவாயவே. தொடர்ந்து சென்றால் மகாவிஷ்ணு வீற்றிருக்கிறார். மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமானது துளசி இலை. துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நாம் கேட்ட வரங்களை எல்லாம் நமக்கு அப்படியே தரக்கூடிய வழிபாடு. புள் நின்றாடிடும் சிவமே, அருணையில் கருணை ஜோதியின் சிவமே, மலையே வடிவாய் வணங்கிடும் சிவமே, பௌர்ணமி. ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஆகிய மந்திரங்களை ஓதி மகாவிஷ்ணுவை வழிபடலாம். தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சகல தோஷங்களையும் போக்கும். ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்தது. அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நற்பலன்களை தரும். ஏகாதசி திதியன்று கோயிலில் மகாவிஷ்ணுவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். பிரம்மா மகாவிஷ்ணுவை வழிபட்டு அப்படியே சென்றால் மும்மூர்த்திகளில் மற்றொருவரான படைக்கும் கடவுளான பிரம்மாவை நாம் தரிசனம் செய்ய இயலும். புராணங்களின்படி பிரம்மா படைப்பு தொழிலில் கவனம் செலுத்தாமல் ஈடுபாடு சிதறியதால் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளானார். இதனால் அவருக்கு பொதுவான வழிபாடுகள் குறைந்துவிட்டன. சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம், உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே
அருள் வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம், அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம், உள் நின்று உயிர்க்கின்ற திருமந்திரம், சிவமந்திரம் சிவமந்திரம். பிரம்ம வழிபாட்டிற்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் இவரை மனதார வணங்கி வழிபடலாம். சிவமாக்கிடும் சிவமந்திரம். அன்னை துர்க்கை. அன்னை துர்க்கை வெல்ல முடியாதவளாக இருக்கக்கூடியவள். தைரியம், வெற்றி மற்றும் துன்பங்களை போக்கும் சக்தியின் வடிவம். ராகு காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது இவளுக்குரிய மிகச்சிறப்பான வழிபாடாகும். செவ்வாய்க்கிழமை மதியம் 3 முதல் 4:30 வரை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது தோஷங்களை நீக்கும். கரலிங்கம் கங்காதரலிங்கம். சண்டிகேஸ்வரர். சிவபெருமானின் தீவிர பக்தரான சண்டிகேஸ்வரரை எல்லா சிவாலயங்களிலும் நாம் தரிசனம் செய்ய இயலும். இவர் நாம் செய்யும் சிவ வழிபாட்டின் பலனை முழுமையாக்குபவர். இவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதால் இவரை வழிபடும் போது கைகளை தட்டவோ சத்தம் போடவோ கூடாது. அமைதியான முறையில்தான் சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும். சண்டிகேஸ்வரரை முழுமையாக வலம் வரக்கூடாது. சந்நிதிக்கு வலப்புறமாக சென்று அவரை தரிசித்துவிட்டு வந்த வழியே திரும்பிவிட வேண்டும். சிவபெருமானுக்கு சாத்தப்படும் மாலைகள் மற்றும் வஸ்திரங்களில் ஒரு சிறிய நூலை அல்லது துண்டை இவருக்கு அணிவிப்பது வழக்கம். வில்வ இலைகளாலும் இவரை வழிபடலாம். நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து அதற்குரிய இறை அருளை நமக்கு தருபவர் சண்டிகேஸ்வரர். கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம். தொடர்ந்து சிவபெருமானின் வாகனமாகவும் முதன்மை காவலராகவும் விளங்கும் நந்தி பகவான் வீற்றிருக்கிறார். சிவ வழிபாட்டின் மிக முக்கிய அங்கமாகும். நந்தியிடம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவாலயங்களுக்கு செல்லும் போது முதலில் நந்தி பகவானை வணங்கிய பின்னரே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். நந்தியின் கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வழியாக சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது. நந்தியை வழிபடும் போது ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட பலன் அதிகம். குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வழிபடுவது சகல தோஷங்களையும் போக்கி செல்வ வளத்தை தரும். நந்தியை வணங்குவதால் தீய எண்ணங்கள் நீங்கி நற்புத்தியும் ஞானமும் பெருகும். நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதால் நீண்டகால நோய்கள் குணமாகும். பொற்பதம் நாட பொருள் கூட்டும் அற்புதலிங்கம். பைரவர். சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவர் காலத்தை கட்டுப்படுத்துபவர் மற்றும் பக்தர்களின் பயத்தை போக்குபவர். இவரை வழிபடுவது கடன், எதிரிகள் மற்றும் தீய சக்திகளின் தொல்லைகளை நீக்கி செல்வ வளத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும். பைரவர்க்குரிய மிகச்சிறப்பான நாள் தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினம் பைரவரை வழிபடுவது சகல நன்மைகளையும் தரும். குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவாஷ்டமி என்று போற்றப்படுகிறது. இது பைரவர் அவதரித்த நாளாகும். அன்றைய தினம் பைரவரை வழிபட்டால் நன்மை மேம்படும். பைரவரை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள், குறிப்பாக ராகு, கேது மற்றும் சனி தோஷங்கள் நீங்கும். பைரவரின் வாகனம் நாயாகும். எனவே நாய்களுக்கு உணவளிப்பது பைரவரின் அருளை பெற்று தரும். ராகு காலத்தில் பைரவருக்கு செய்யப்படும் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பைரவருக்கு செவ்வரளி பூக்கள், முந்திரி மாலை அல்லது வடை மாலை சாற்றி வழிபடலாம். நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பைரவர் வழிபாட்டின் போது ஓம் ஸ்வனாத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வாழ துணையாகும் சுந்தரலிங்கம். எட்டிசையாவும் அரசாடும் பௌர்ணமி லிங்கம்.
நம்பினை தீர்த்து விதி மாற்றும். நிறைவாக நவக்கிரகங்களை நாம் தரிசனம் செய்ய இயலும். கிரக நிலை ஒவ்வொருவருக்கும் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கிரகங்களின் துணை மிகவும் அவசியம். நவக்கிரக வழிபாடு நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சோகங்களையும் சுகமாக மாற்றக்கூடிய ஒன்று. அமைவிடம் சென்னையிலிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்னேரி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருவாகியலிங்கம் திருமூர்த்தி. மிக அருகிலுள்ள ரயில் நிலையம் பொன்னேரி ஆகும். நேரம் தினமும் காலை 6:30 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். லிங்கேஸ்வரனே பரமாயமை பற்றும் பரலிங்கேஸ்வரனே எம் உயிர் தாங்கும் உயிர். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள சின்னக்காவணம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அஷ்டோதிரவல்லி சமேத அஷ்டோதீஸ்வரர் நூற்றட்டீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்தோம். இருந்த இடத்திலிருந்தே ஆலய தரிசனம் மூலமாக அனைத்து தெய்வத்தையும் வழிபட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருள்மிகு ஸ்ரீ அஷ்டோதிரவல்லி சமேத அஷ்டோதீஸ்வரர் அருள் அனைவருக்கும் நிரம்ப கிடைத்து வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களும் நிலைபெற வேண்டுவோம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு அஷ்டோதீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவாசகம்